இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதான் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஃபஸ்ட்டு டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கில் ஆல்ரெடி நம்ம 10th வரையும் பார்த்துட்டோம். ஸோ அது வரையுமான டாபிக்ஸை வந்து ரிவைஸ் பண்ணிட்டு அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் வரையும் பார்த்துருக்கோம். ஸோ அது வரை ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள கான்செப்ட்ஸை வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 6th உள்ள இந்திய அரசியலமைப்பு. இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து பல மதங்கள், பல மொழிகள், பல இனங்கள், பல பண்பாடுகளை சேர்ந்த மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் அனைவரும் சமத்துவமாக நிர்வகிப்பது அப்படிங்கிறது வலுவான தெளிவான சட்டங்களும் வழிமுறைகளும் நமக்கு கண்டிப்பாக தேவை. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அரசியலமைப்பு சட்டம்னா என்ன சொல்லியிருக்காங்க, பல மதங்கள், பல மொழிகள், பல இனங்கள், பல பண்பாடுகளை சேர்ந்த மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் சமத்துவமாக நம்மளை வந்து நிர்வகிக்கிறதுக்கு ஒரு வலுவான தெளிவான சட்டங்களும் வழிமுறைகளும் தேவை. அதை தான் நம்ம வந்து அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் பார்த்திங்கன்னா 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் தான் நடைமுறைக்கு வந்தது. அதைத்தான் நம்ம வந்து குடியரசு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 நம்மளுடைய குடியரசு தினத்தன்னைக்கு தான் நடைமுறைக்கு வந்தது. அதைத்தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அந்த ரீசன் வந்து ஆராய்ச்சோம் அப்படின்னா 1929ஆம் ஆண்டு லாகூரில் காங்கிரஸ் மாநாடு கூடியிருக்கு. அப்போ வந்து முழு சுயராஜ்யத்தை அடைவது அப்படிங்கிற முழக்கம் வந்து வலுப்பச்சிருக்கு எங்க லாகூரில் 1929. அதைத் தொடர்ந்து 1930ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாளை வந்து முழு சுதந்திர நாளாக கொண்டாடினாங்க, பூரண ஸ்வராஜ் டே. ஸோ அந்த நாளை வந்து நம்மளுடைய குடியரசு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ லாகூரில் கூட்டினா 1929ஆவது காங்கிரஸ் மாநாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அதில் வந்து முழு சுயராஜ்யம், பூரண ஸ்வராஜ் அப்படிங்கிற முழக்கம் வந்து வலுப்பெறுது. அதுக்கப்புறமா 1930 ஜனவரி 26 அன்று முழு சுதந்திர நாளாக பூரண ஸ்வராஜ் டேயாக நம்ம கொண்டாடுறோம். பின்னால் அதுவே நம்மளுடைய குடியரசு தினமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு தேவையான சில அடிப்படை விதிகள், கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்துவதோடு தனது குடிமக்களோட உரிமைகள், கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வந்து வரையறுக்கிறது. பிறகு அச்சட்டத்தின் துணையோடு தான் நம்மளுடைய நாடே ஆளப்படும். ஸோ அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா என்னது, ஒரு நாட்டுக்கு தேவையான அடிப்படை விதிகள், கொள்கைகளை உருவாக்கி அதை ஆவணப்படுத்துவதோடு தன்னுடைய குடிமக்களோட உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத வரையறுத்து கொடுத்து அந்த சட்டத்தோட துணையோடு தான் அந்த நாடே ஆளப்படும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். என்னெல்லாம் இருக்கும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இந்திய நாட்டோட உயர்ந்தபட்ச சட்ட அதிகாரமாக இருக்குது. அது அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுப்பது, கட்டமைப்புகள், வழிமுறைகள், அதிகாரம் ஆகியவற்றை விளக்குவது. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இந்திய நாட்டோட உயர்ந்தபட்ச சட்டமாக இருக்குது. அடிப்படை அரசியல் கொள்கைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வரையறுத்து கொடுத்து ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு, வழிமுறைகள், அதிகாரம் எல்லாத்தையுமே விளக்குது. அப்புறம் அரசியலமைப்பு நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா, அந்த நிறுவனங்களோட கடமைகளை வந்து பட்டியலிடுது. ஒரு எலெக்ஷன் கமிஷனாக இருக்கலாம், இந்த மாதிரி அரசியலமைப்பு நிறுவனங்களோட கடமைகளை வந்து பட்டியலிடுது. குடிமக்களோட அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளை நிர்ணயம் செய்வது. ஸோ குடிமக்களோட அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளை வந்து இதுதான் என்ன பண்ணுது, நிர்ணயம் செய்யுது. வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்குவது ஆகியவற்றின் வழியே ஒரு ஒட்டுமொத்த கட்டமைப்பை நமக்கு தருகிறது. ஸோ குடிமக்களோட அடிப்படை உரிமைகள் என்னது, கடமைகள் என்னது, எல்லாத்தையும் நிர்ணயம் செஞ்சு நமக்கு வந்து என்ன பண்ணுது, வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து வழங்குது. அதன் வழியாக ஒரு ஒட்டுமொத்த கட்டமைப்பை வந்து நமக்கு தருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குற நோக்கில் இந்தியாவில் வந்து என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 389 உறுப்பினர்களை கொண்ட ஒரு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் அப்படின்ற ஒன்று வந்து 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதன் தலைவராக முனைவர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஸோ இத்தனை உறுப்பினர்கள், 389 உறுப்பினர்கள் கொண்ட அரசியலமைப்பு நிர்ணய மன்றம். இது வந்து 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு. இதனுடைய தலைவராக முனைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு உட்பட பலர் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்தனர். இந்த அமைப்பில் இருந்த இம்பார்ட்டண்டான ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு உட்பட பலர் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்தாங்க. பெண்கள் எத்தனை பேர்ப்பா இருந்தாங்க அப்படின்னு பார்க்க யாரெல்லாம் இருந்திருப்பா, 15 பெண் உறுப்பினர்கள் வந்து இந்த அமைப்பில் இருந்திருப்பாங்க. 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு வந்து உருவாக்கப்பட்டு அதனோட தலைவர் தான் யார், டாக்டர் அம்பேத்கர்.
ஸோ இதில் பாருங்கள் 8 பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ 7 மெம்பர் ஒரே ஒரு தலைவர். ஸோ வரைவு குழுவில் 8 பேர் இருக்காங்க, ஒரு தலைவர் ப்ளஸ் 7 மெம்பர். ஸோ அவங்க வந்து அம்பேத்கர் தான் அதோட தலைவராக இருக்காங்க. அதனோட ஆலோசகர் யார்? BN ராவ். ஸோ 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெற்றது இதனோட முதல் கூட்டம். மொத்தம் அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெற்றது. அன்னையிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, அரசியலமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய வேலைகளை தொடங்கிட்டாங்க. ஸோ அன்றைக்கி வந்து தற்காலிக தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த குழுவில் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து, அமெரிக்கா, அன்றைய சோவியத் ரஷ்யா, பிரான்ஸு, சுவிட்சர்லாந்து இது உட்பட ஒரு 60 நாடுகளுக்கு போய் அங்கே இருக்கிற சட்டங்களை வாசித்து அவற்றில் சிறப்பாக இருந்த பகுதிகள் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு தகுந்த மாதிரி உருவாக்கி தந்திருக்காங்க. ஸோ எந்தெந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து, அமெரிக்கா, ரஷ்யா, சோவியத் ரஷ்யா ப்ளஸ் பிரான்ஸு, சுவிட்சர்லாந்து உட்பட 60க்கும் 60 நாடு போய் அங்கே இருக்கிற சட்டங்களை வாசித்து அங்கே இருந்த சிறப்பான பகுதிகளை வந்து முன்மாதிரியாக கொண்டு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் சுமார் 2000 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஸோ அரசியலமைப்பு சட்டம் வந்து இறுதி செய்யப்படுறதுக்கு முன்னாடி எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுச்சு? சுமார் 2000 திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் கடந்த நிலையில் 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் முழுமையான அரசியலமைப்பு சட்டம் தயாரானது. ஸோ இந்த சட்டம் வந்து 2 ஆண்டு 11 மாதம் 18 நாட்கள் வந்து கடந்த நிலையில் 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் முழுமையான அரசியலமைப்பு சட்டமாக இது வந்து தயாரிக்கப்பட்டுச்சு. ஸோ மொத்தமாக இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிருக்கு. 2 ஆண்டு 11 மாதம் 18 நாள். ஸோ 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் தான் இது சைன் பண்ணி ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு 284 மெம்பர்ஸ் வந்து இதில் சைன் பண்ணி ஏற்றிருப்பாங்க. ஸோ இதனால தான் நம்ம வந்து அரசியலமைப்பு தினமாக இதை வந்து கொண்டாடிட்டுருக்கோம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசியலமைப்பு சட்டத்தை அன்று தான் ஏற்றுக்கொண்டது. ஆகையினால் தான் அந்த நாளை அரசியலமைப்பு சட்ட நாளாக ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம் அல்லவா அப்படின்னு கேட்குறோம். ஓகே, இதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 64 லட்சம் ரூபாய் செலவாச்சு. ஸோ 60 நாடுகளுக்கு போயிருக்காங்க, 64 லட்சம் ரூபாய் செலவாச்சு. 15 கேர்ள் மெம்பர்ஸ் வந்து இதில் இருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். நமது அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, சுதந்திரம், சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. ஸோ முகப்புரை பார்த்தோம் அப்படின்னா இந்தியருக்குமான நீதி, சமத்துவம், அதன் நீதி, சுதந்திரம், சமத்துவம் இதெல்லாம் உறுதி செய்வதோட சகோதரத்துவத்தையும் இது வலியுறுத்தக்கூடியதாக இருக்குது. முகப்புரை என்றால் என்ன? அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? முகப்புரை அப்படின்னு சொல்கிறோம். அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதசார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என வரையறை செய்கிறது. ஸோ அரசியலமைப்பு சட்டத்தோட முன்னுரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? முகப்புரை அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து இந்தியாவை வந்து இறையாண்மை, சமத்துவம், மதசார்பின்மை, மக்களாட்சி குடியரசு அப்படின்னு 5 டைப்பாக என்ன பண்ணுது? வரையறுக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியுள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஸோ அரசியலமைப்பு சட்டம் பார்த்தோம்னா இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை வந்து வழங்கியிருக்கு. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களால் தான் மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவர்களையும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ அவங்களிடம் நிறைவேற்று அதிகாரம் வந்து இருக்குது. இப்படியாக ஒரு நாட்டின் உச்ச நிலை அதிகாரம் மக்களை சார்ந்து தான் இருக்குது இல்லையா? அதை தான் நம்ம வந்து இறையாண்மை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு தான் டோட்டலாக முழு அதிகாரத்தை வழங்கியிருக்கு. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மக்கள்கிட்ட தான் நிறைவேற்று அதிகாரம் இருக்குது. இப்படி ஒரு நாட்டோட உச்சநிலை அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொடுத்து வச்சுருக்காங்க இல்லையா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இறையாண்மை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மதசார்பின்மைனா என்னது? மக்கள் தங்கள் விருப்பப்படி வெவ்வேறு இறை, மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க அனுமதிக்குது இந்த சட்டம். அவங்களுக்கு ஒரே விதமான பாகுபாடற்ற உரிமைகளை வந்து வழங்குது. எல்லா இம்பார்ட்டண்டான மதத்தோட திருவிழாக்களுக்கும் நமக்கு லீவு தராங்க. ஸோ அதற்காண்டி அரசுக்கான மதம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ அனைத்து மதங்களையும் ஒரே தளத்தில் வைத்து தான் இந்திய அரசு பார்க்கிறது. இந்திய அரசு அரசியலமைப்பு சட்டமானது மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறையினை பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்துள்ளது. ஸோ நம்ம வந்து சட்டமன்றத்தின் வழியாக தான் ஆட்சி செய்யப்படுறோம்.
இந்த அமைப்பின்படி நிறைவேற்று அதிகாரம் சட்டமன்றத்தின் அல்லது நாடாளுமன்றத்தின் கூட்டு பொறுப்பாக இருக்கும். அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி ஆட்சி அமைக்கும். ஸோ நமக்கு வந்து மெஜாரிட்டி பீப்புள் எந்த கட்சியில் இருக்காங்களோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஆட்சி அமைக்கிறாங்க. ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமைகளை அடிப்படை உரிமைகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ அடிப்படை உரிமைனா என்னது? ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமைகள் தான் என்ன சொல்கிறாங்க, அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சமத்துவ உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சார கல்வி உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை அப்படின்னு அடிப்படை உரிமைகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ வழிகாட்டு நெறிமுறைனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அரசாங்கம் வந்து சட்டம் இயற்றும் போது, ஆட்சி செய்யும் போது கவனத்தில் கொள்ளணும்னு சொல்லி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து கட்டாயமாக நெறிமுறைப்படுத்தணும் அப்படின்னு கிடையாது, ஆனாலும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றா இருக்குது. வயது வந்து ஒரு வாக்குரிமைனா என்னென்னா, 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருத்தருக்குமே வாக்களிக்கக்கூடிய உரிமை வந்து இருக்கு இல்லையா? இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, வயது வந்து ஒரு வாக்குரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாதி, மதம், பாலினம், பொருளாதார அடுக்கு உட்பட எதுவும் தடையாக இருக்க முடியாது. அடுத்தது, தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்து நடப்பது. எல்லா குடிமக்களும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது. சுதந்திரத்திற்காக போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது. நாட்டை பாதுகாப்பது. நாட்டுக்காக தேவைப்படும் பொழுது சேவை செய்ய தயாராக இருப்பது. சாதி, மத, மொழி, இன எல்லை கடந்த அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது. நமது பெருமை மிக்க பாரம்பரியத்தை காப்பது. காடுகள், நதிகள், ஏரிகள் உள்ளிட்ட இயற்கை வளங்களையும் வனவிலங்குகளையும் பாதுகாப்பது. அறிவியல், மனிதாபிமானம், சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது. வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பது. குழந்தைகளின் பெற்றோரை அல்லது பாதுகாவலரோ தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாயமாக தருவது ஆகியவற்றை அரசியல் சட்டம் நமது கடமைகளாக அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் டாக்டர் B.R. அம்பேத்கர், N. கோபாலசாமி, K.M. முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, N. மாதவராவ், T.T. கிருஷ்ணமாசாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஆகிய சட்ட வல்லுநர்கள் வந்து இடம்பெற்றிருந்தாங்க. அக்குழுவின் தலைவரான டாக்டர் B.R. அம்பேத்கர் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பியாக கருதப்படுகிறார். நமது அரசியல் சட்டம் உருவான போது 395 உறுப்புகள். ஸோ 400 மார்க்குக்கு நம்ம இப்போ வந்து எழுதுகிறோம் அப்படின்னா வந்து 395 கொஸ்டின் போட்டுடணும். அடுத்த 25 மேக்ஸில் அட்லீஸ்ட் 22 மேக்ஸாவது நம்ம வந்து கரெக்டாக போட்டிருக்கணும். அப்புறம் 10 கரண்ட் அஃபேர்ஸில் 8 கரண்ட் அஃபேர்ஸ் கரெக்டாக போட்டிருக்கணும், அப்போ தான் நமக்கு வேலை கிடைக்கும். ஸோ 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகளோடு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாயிருக்கு. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா 448 உறுப்புகள், 450 மார்க்குக்கு மெயின்ஸ் எழுதுனா கூட 448 மார்க் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ப்ளஸ் 25க்கு 25 மேக்ஸ் போட்டே ஆகணும். அப்புறம் 10 கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்கன்னா 12 கூட கேட்பாங்க. அது 12ஐயும் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக எழுதியே ஆகணும். அந்த மாதிரி இப்போ இருக்கிற பேட்டர்ன் வந்து மாறிடுச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கிற அரசியல் சட்டமும் என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் 30/10/2021 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 105 முறை வந்து திருத்தப்பட்டிருக்கு. 2016 வரையும் ஓல்டு புக்கில் வந்து 101 முறை திருத்தப்பட்டிருக்குன்னு கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 30/10/2021 வரையும் 105 முறை திருத்தப்பட்டிருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட உண்மை பிரதிகள் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேலேருந்து பார்த்தோன்னா பாக்ஸ் கண்டென்ட் எதுவுமே பெருசாக இல்லை. ஸோ நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1928, அதுக்கப்புறம் 1930 ஜனவரி 26 அன்னைக்கு பூரண ஸ்வராஜ் டே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அது ஏற்றுக்கொண்ட நாள் தான் நம்மளுடைய குடியரசு தினம், Jan 26, 1950. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 389 உறுப்பினர்கள். 1946 தான் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்டது. அதனுடைய தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 15 பெண் உறுப்பினர்கள். மொத்தமாக இதை எழுதி முடிக்கிறதுக்கு 2 ஆண்டு 11 மாதம் 18 நாட்கள். 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் தான் இதை வந்து ஒரு 284 உறுப்பினர்கள் வந்து சைன் பண்ணி ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அந்த நாள் தான் அரசியலமைப்பு சட்ட நாள் அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். 60 நாடுகளோட சாம்பிள் பீஸ் வாசித்து தான் எடுத்தோம். 64 லட்சம் ரூபாய் இதுக்கு செலவு பண்ணோம்.
அதுக்கப்புறம் கடைசி பாக்ஸுக்கு வந்துடலாம். ஸோ கடைசி பாக்ஸில் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தலைவர், என். கோபாலசுவாமி, கே.எம். முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, என். மாதவராவ், டி.டி. கிருஷ்ணமாசாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஆகிய சட்ட வல்லுநர்கள் இடம்பெற்றிருந்தனர். அக்குழுவின் தலைவராக டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பியாக கருதப்படுகிறார். நமது அரசியல் சட்டம் உருவான போது 395 உறுப்புகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 448 உறுப்புகள், 25 பகுதிகள் மற்றும் 12 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளனன்னு சொல்லியாச்சு. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் 30/10/2021 வரையும் பார்த்தோம் அப்படின்னா 105 முறை இதுவரையும் திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் ஹிந்தி, ஆங்கிலம் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து என்ன பண்ணப்படுது, பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க. மக்களாட்சி, மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்துகிற ஆட்சி தான் என்னது, மக்களாட்சி. வரைவு குழு, அரசியலமைப்பு சட்ட வரைவை உருவாக்க அமைக்கப்பட்ட ஒரு குழு பேர் தான் என்னது, வரைவு குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 பேர் மெம்பர், ஒரு தலைவர், மொத்தம் 8 பேர். முகப்புரை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கான அறிமுகத்தை தான் முகப்புரைன்னு சொல்கிறோம், இண்டெக்ஸ் பேஜ். மத சார்பின்மை, அனைத்து மதங்களை சார்ந்தவர்களையும் சமமாக நடத்துதல் தான் நம்ம என்ன சொல்கிறோம், மத சார்பின்மை. சமத்துவம், அனைத்து மக்களுக்கும் சமத்துவ பொருளாதார நிலை, சமத்துவ வாய்ப்பு அளித்தலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சமத்துவம். அனைத்து மக்களுக்கும் ஒரு சமத்துவமான பொருளாதார நிலை, சமத்துவ வாய்ப்பு அளித்தலை தான் சமத்துவம்னு சொல்கிறோம். இறையாண்மை, அரசியலமைப்பு சட்டம் வந்து இந்திய மக்களுக்கு தான் என்ன பண்ணியிருக்கு, முழு அதிகாரத்தையும் வழங்கியிருக்கு. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இறையாண்மைன்னு சொல்கிறோம். மீள்பார்வை, ஜனவரி 26 குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை கருத்துக்களையும் கொள்கைகளையும் சட்டங்களையும் கொண்டுள்ளது. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம்ல பார்த்தோம்னா ஒரு பேசிக் கருத்து எல்லாமே இருக்கும், ப்ளஸ் கொள்கைகள் சட்டங்கள் எல்லாமே இருக்கும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை யாரு, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது. அரசியலமைப்பு சட்டத்தோட முகவுரை பார்த்தோம் அப்படின்னா நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை வந்து வலியுறுத்தக்கூடியதாக இருக்குது. இந்தியா ஒரு இறையாண்மையுடைய சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாக இருக்குது. இந்தியாவை பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஒரு இறையாண்மையுடைய சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அனைத்து குடிமக்களும் அவரவர் மதத்தை பின்பற்றலாம். ஸோ இதுதான் வந்து மத சார்பின்மைன்னு சொல்கிறாங்க. நிர்வாகத்துறை சட்டமன்றத்திற்கு முழு பொறுப்புடையதாக இருக்கும். ஸோ அடிப்படை உரிமைகள் அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. ஏழை பணக்காரர் எல்லாத்துக்கும் அடிப்படை உரிமை உண்டு. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் மக்களுக்கு வழிகாட்டுகிறது. அது ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். வயது வந்தோர் வாக்குரிமை 18 வயதை அடைந்தவர்கள் வாக்களிப்பதற்கான உரிமையை வழங்குகிறது. அனைத்து குடிமக்களுக்கும் சில அடிப்படை உரிமைகள் உண்டு. ஸோ எல்லா குடிமக்களுக்குமே என்ன உண்டு, அடிப்படை உரிமைகள் வந்து உண்டுன்னு சொல்லிட்டாங்க. அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள், அரசியலமைப்பு தினம் வந்து நவம்பர் 26 தான் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் என்னது, நவம்பர் 26. அரசியலமைப்பு சட்டத்தை டேஸாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. ஸோ அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டது பார்த்தோம் அப்படின்னா 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் தான் நம்ம ஏற்றுக்கிட்டோம். அன்றைக்கி தான் அரசியலமைப்பு தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரை டேஸ் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஸோ இதுவரையும் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு, மேலே பார்த்தோம் அப்படின்னா 105 சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்குன்னு மேலே பாக்ஸ் மாற்றிருக்காங்க. ஆனால் கீழே இருக்கிற வந்து பழைய ஒன் வேர்டு அப்படியே மாற்றாமல் கொடுத்துருக்கனால 101 சட்ட திருத்தம். ஸோ அது 2016 வரையும் 101 சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்குன்னு பழைய பாக்ஸில் இருக்கும். ஸோ இது அடிப்படை உரிமை டேஸ் அன்று சுதந்திர உரிமை, சமத்துவ உரிமை, கல்வி பெறும் உரிமை, ஓட்டுரிமை வந்து அடிப்படை உரிமை கிடையாது. ஸோ ஓட்டுரிமை வந்து என்னது, அடிப்படை உரிமை கிடையாது. இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது 18 வயது நிரம்பி இருந்தால் தான் இந்திய குடிமக்கள் என்ன பண்ண முடியும், ஓட்டு போட முடியும். அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது டேஸ் ஆகும். நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை வந்து உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது என்னது, அரசியலமைப்பு சட்டம்.
அது உச்சநீதிமன்றத்தில் போய் நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். ஸோ நம்ம அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள், அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் தான் நம்மளுடைய சுதந்திர தினமாக குடியரசு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ ஜனவரி 26, 1950. பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஸோ சுதந்திர தினம் என்னைக்கு? ஆகஸ்ட் 15. இது இந்திய குடியரசு தினம் ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு தினம் என்னைக்கு? நவம்பர் 26. அனைவருக்கும் கல்வி உரிமை ஏப்ரல் 1. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனைவருக்கும் கல்வி உரிமை என்னைக்கு? ஏப்ரல் 1. ஸோ ஏப்ரல் 1 முட்டாள் தினம்னு சொல்கிறோம். ஆனால் அன்னைக்கு தான் அனைவருக்கும் கல்வி உரிமை கிடைச்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? அரசியலமைப்பு நிர்ணய சபை 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. வரைவு குழுவில் 7 உறுப்பினர்கள் பங்கேற்றனர். அரசியலமைப்பு நிர்ணய சபையில் பங்கேற்ற பெண் உறுப்பினர்கள் 15 பேர். அரசியலமைப்பு சட்ட உருவாக்கம் முடிவடைந்த நாள் 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முடிவடைந்தது. ஜனவரி 26 குடியரசு தினமாக ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது? ஏன்னா லாகூரில் நடந்த மாநாட்டில் நம்ம பூரண ஸ்வராஜ் டே கொண்டாடணும்னு முடிவெடுத்து 1930ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம்? பூரண ஸ்வராஜ் டேயாக செலப்ரேட் பண்ணோம். ஸோ தட் நம்ம அதே நாளை குடியரசு தினமாக எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அமைதிக்கான நோபல் பரிசு 2014 இந்தியாவை சேர்ந்த கைலாஷ் சத்யார்த்திக்கும் பாகிஸ்தானை சேர்ந்த மலாலா யூசுஃப்க்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. இவர்களின் பணிகளை கேட்டறிக. ஸோ 2014 அமைதிக்கான நோபல் பரிசு இவங்களுக்கு கிடச்சிருக்கு. யாருக்கெல்லாம்? கைலாஷ் சத்யார்த்தி ப்ளஸ் பாகிஸ்தானை சேர்ந்த மலாலா யூசுப்சாய்க்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. இவங்களுடைய பணிகள் இவங்க அமைதிக்காண்டியும் பெண் கல்விக்காண்டியும் குழந்தைகள் கல்விக்காண்டியும் நிறையா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. கைலாஷ் சத்யார்த்தி முக்கியமாக குழந்தை தொழிலாளர்களை ஒழிக்கிறதுக்கு பாடுபட்டிருப்பார். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறையை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 24. ஸோ குழந்தை தொழிலாளர் ஆர்டிக்கல் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவரையும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 6th ரிவிஷன் பார்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ அடுத்து 10th ரிவிஷன் பார்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா 10th நம்ம வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு அடுத்த இருக்கிற டாப்பிக்கை ஃபுல்லாக லைன் பை லைனாக பார்க்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.